இவளுகளுக்கெல்லாம் வேலை என்ன? விதவிதமாக துணிமணியும் நகை நட்டையும் மாற்றிக்கிட்டு எப்போ எவன் கிடைப்பான்னு அலைஞ்சிட்டு திரிவாளுக. இன்னும் அதே தான் நினச்சிட்டு உட்காந்துருக்காங்களோ? ரேகா, ஏங்க ஐயோ, இதில் நம்ம வந்துட்டுனே. சாரிங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. இன்னும் அவங்க பேசினதே நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க போய் நேரம் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் பேசுனவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும், தாங்கிட்டவங்களுக்கு தானே தெரியும். சாரி, அதே நினச்சிட்டு நான் உங்களை வேற கவனிக்காமல் விட்டுட்டேன். நான் என்ன குழந்தையா? நான் குளிச்சுட்டு வந்து பூ பறிச்சுட்டு வந்து பூவை கட்டி சாப்பாடு கொண்டு வர சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதையாவது சாப்பிட்ருக்கலாம்ல? நீங்கள் வரட்டும்னு. சரி, எழுந்து வாங்க. வாங்க. இல்லை, போயே தான் ஆகணுமா என்ன? அதானே பார்த்தேன். நல்லா டீப்பாக உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கும்போதே நினச்சிருக்கணும். ஆமாம்மா. அப்போ இல்லை, என்ன சொல்லுங்க. இல்லை, காலங்கத்தில் அவன் முகத்தில் முடிச்சிருக்கோம். எனக்கு எல்லாமே நெகட்டிவாகவே தான் தோணுது. அதான். இல்லையே, நான் உங்கள் முகத்தில் தானே முடித்தேன். அப்போ எல்லாமே நல்லதாக தானே நடக்கும். காலையில் வந்து டென்ஷன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க, அதுதானே சொல்ல வரீங்க? அதே நினச்சிட்டு உட்காந்துருந்தா பொழப்ப யார் பார்க்குறது? வீடுங்கங்க. வாங்க, சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு சாப்பிட்லாம். வாங்க சார். இவங்க கூப்பிட்ற தோணியே சரியில்லையே. நம்ம வேற கல்யாணத்துக்கு லேட் பண்ணிகிட்டே இருக்கோம், அதனால் பழி வாங்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களோ? இந்த பாட்டில் வர மாதிரி இங்கே பாதாள கிணறு ஏதாவது இருந்து தள்ளி விட்டுருவாங்களோ? ஏங்க வாங்கங்க. என்னங்க இது? நான் உங்களை சாமி கும்பிடத்தானே கூப்பிட்டேன். நானும் அதுக்கு தான் கூட்டி வந்திருக்கேன். அங்கே கொஞ்சம் பாருங்க. என்னங்க, இந்த சைடு கிருஷ்ணர், அந்த சைடு விநாயகர்னு. சாமியை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரல? ஓ, இது நம்மளுக்கு கல்யாணம் பேசினப்போ நான் வாங்கி. அதே தான். என்னங்க அது? நீங்கள் எதுக்கு கொடுத்து விட்டீங்கன்னு தெரில, ஆனால் அதை சும்மா வச்சிருக்க முடியாதுல்ல. அதான் இங்கே வந்ததும் உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வீட்டை மாற்றிக்கோன்னு அப்பா சொன்னாரா, அப்போ இங்கே வச்சுட்டேன். ஏங்க? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு கல்யாணம் பண்ணதும் நம்ம போய் ஸ்டே பண்ண வீடு இல்லைல்ல, அப்போ உடனே வீடு வாங்கிட்டு நம்ம அங்கே குடி போகும்போது பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக வாங்கியது. இதுவும் புது வீடாக இருக்கும் தானே இங்கே வச்சிட்டீங்க. விடுங்க. சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இங்கே எப்பவும் நான் மட்டும்தான் சாமி கும்பிடுவேன். இன்னைக்கு அங்கே பூஜை ரூமில் சத்யப்பா இன்னைக்கு கமிஷனராக போகிறாருல, அதனால் கொஞ்சம் டெக்கரேஷனெல்லாம் சத்யமா பண்ணியிருப்பாங்க. அதான். சரி, பரவாயில்ல. இதுங்க வந்துடுறேன். ரூம் கிட்டியெல்லாம் எப்படி ஒரு இடம் ரகசியமா சசி எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வீட்டை வாங்கியிருக்கான். என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நீங்களும் அப்படியே உட்கார வேண்டியதானே? கிளவி வரட்டும். நம்ம மட்டும்தான் சாப்பிட்றோம், மற்றவங்கெல்லாம்? மாமா, ஐஜி சார் அவங்களாம் ஒன்றா உட்காந்துக்குவாங்க. எங்கள் அத்தை, சத்தியத்தை, அவங்க பொண்ணு, மாப்பிள்ளை, எங்கள் பாப்பா, அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துப்பாங்க. அதனால் நாங்கள் 5 பேர் தனியாக உட்காந்துப்போம். ஒன்றா டைம் தான் எல்லாரும் ஒன்றா உட்காருவோம். அப்பவும் பாப்பா வரமாட்டா. எங்கள் அண்ணனுக்கு இருந்தால் தான் பாப்பா வருவா, நாங்கள் இருந்தால் வரமாட்டா. நாங்கள் இருக்கிறோன்னு அவசியம் இல்லை, நீங்கள் வாங்கி வச்சுட்டு கம்முன்னு இருந்தாலே அவள் வருவா. தப்பு எங்கள் மேலே தான் சாமி, விடுங்க. இப்போ எதுக்கு அந்த பிரச்சனை? சாப்பிடுங்க. அப்போ ஏதோ விளம்பரம் இருக்கு. ஐயோ, வாயை வச்சுட்டு கம்முன்னு சாப்பிட்றா ஈஸ்வர். இப்போதான் சாப்பிட்றீங்களாக்கும்? ஏ கிளவி, நம்மளும் சாப்பிட உட்காரலாமா? மாமா கிளம்பிச்சா? இல்ல அவன் சத்யம் ஆபீஸ்க்கு போயிட்டு தான் வருவான், நீங்க முன்ன போங்க. என்ன மாமா சொல்லிச்சாக்கும்? ஆமா. அப்ப சரி. நம்ம பாப்பா, சத்யம் பாப்பா அவங்களாம் எங்க? உன் பேத்தி தான் அங்க இருந்தா வரமாட்டாளாச்சு. உன் பேத்தி வெளினா சத்யன் அங்கிள் பொண்ணு மட்டும் எப்படி வருவா? அதுக்குன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறது இல்லையாடி? அத்தை கூப்பிட்டோம். ஆஃபீஸ் போகணுமா?
ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கேட்டிருக்கு. சரி சரி நீங்கள் முன்னே போங்க. நான் சத்யன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு 2 பேரும் ஒன்றா வந்துடுறோம் என்ன. சரிங்க மாமா. இன்னைக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். சரிங்க மாமா. பாப்பா அத்தையெல்லாம் எங்க? பாப்பா தெரியல, அத்தை கிச்சனில் இருக்காங்க. சரி சத்தியமெல்லாம் உண்ணி தூங்குறாளாட்டுக்குது. சத்தியம் முடிச்சுட்டு போனாட்டுக்குது. மெதுவாக வரட்டுமா? நம்மளுக்கு என்ன பண்ணுதே? நான் ஒன்றும் போய் பார்க்கல. நீ வேணா போய் பார்த்துட்டு வா. எனக்கு ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் இருக்கு. இவங்கெல்லாம் வர வரைக்கும் நான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். இவங்களாம் சாப்பிட்றாங்க, உட்காந்து சாப்பிட வேண்டியதானடா. இல்லை அவனும் வரட்டும். சரி போ. ம் ஏன் கிழவி, உன்ற பையனுக்கு உண்ணி அவன் பண்ணாட்டு தான் சாப்பாடு போடணும்ல. கொஞ்சம் சத்தமா பேசுடி. எதுக்கு உன்ற பேரனக என் வாயை உடைக்கவா? தெரிஞ்ச சரிதான், என்ற மருமகளை பேசுறியே, அப்புறம் நீ எதுக்கு இங்க நிக்க? அது நான் சாப்பாடு பரிமாற அக்காக்கு ஹெல்ப் பண்ணாதான் நிக்கேன். ஆக்கிறது ஒருத்தியாமா, பரிமாற கொடுத்தியாமா, அதை கண்காணிக்கிற கொடுத்தியாமா. அப்பப்பப்பா. சரி கிழவி. இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போலாமா? எனக்கு எனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கு. இவகிட்ட துணியே இல்லை பாரு. இல்லை நான் மட்டும் அப்படியே ரேக்கா கலைக்காம விட்டுருவேன். நீ வரேன்னு சொல்லு, இல்லை வரலைன்னு சொல்லு. நான் வந்தா தானே உனக்கு காசு, அதுக்கு தானே கேட்க. இல்லை நான் டாக்டரை கூப்பிட்டு போவேன். அதானே பார்த்தேன். என்ன கிழவி? அடியாத்தே, நீங்களே ஜோடியா மக்கா போயிட்டு வாங்க. நம்ம பர்ஸு மிச்சோன்னு நினைக்கேன். ஆமாம் ஆமாம். சரி போய் உன் பேத்தியாவது எங்கூட வராளான்னு கேட்டு வா. அதான் உங்கள் அக்கா வராளோ அது தெரில. நீ போய் உன் பேத்தி கேட்டு வா. சாரி, பூ பறிச்சிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. 2 சாமிக்கு சேர்த்து ஒரே கும்பிடா கும்பிட்டு போயிடுவோம். ஆஹா, மேடம் டெய்லியும் அப்படித்தான் கும்பிட்றீங்களோ? ஆமாம், நானும் பாவம்ல. இவ்வளோ பெரிய இடத்த மெயின்டைன் பண்ணி சாமியோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டு எல்லாம் பண்ணுறேன்ல, அதனால தான். சரிங்க. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. ओम देवकी नंदनाय विद्महे दिव्यमंगलाय धीमहि தன்னு கிருஷ்ண பிரசோதயாத். கடவுளே, நான் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. என்ன நல்லபடியாகவே நடக்கணும். அடியே நாராகம் நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, வக்கனைய பாக்குற, வம்புகளை கூட்டுற, சர்க்கரைய சாதம் போல ஊட்டுற, என்னையே நீ மேல ஏத்துற ஏத்துற. தனியா இங்க வரதே தப்பு. அதுவும் வெளிச்சம் இல்லாதப்ப இருட்டில் வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. புரிஞ்சுதா? சோலார் சென்சார் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணிருக்கு, கேமராவும் ஃபிட் பண்ணிருக்கு, அதனால பயம் இல்லை. அப்படி ஒன்றும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் பொண்டாட்டி கூட்டிகிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நான் கூப்பிட்டுதான் என் பொண்டாட்டியும் வந்துடுவாங்க. போனா போதேன்னு என் மாமனாருக்கோசரம் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான். இப்பவும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். கூட்டிட்டு போங்களே, யார் வேண்டானா? என் மாமனார் கௌரவத்துக்காக கொஞ்ச நாள் பொறுத்தே கூட்டிட்டு போறேன். அதானே பார்த்தேன். நம்மளாம் உடனே மசிறதா? சே, மாமனார் மாமியார்னு யாராவது இருந்தா எப்போவோ என்னை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கும் நம்மளுக்கு பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. ஆயுள் முழுதும் தவம் கிடந்தே ஒற்றை காலில் நிற்குதட, மாலையாகி தவந்திடவே உனது மார்பை கேட்குதடா.
என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கீங்க பொம்மி. டெய்லியும் இப்படி இருக்கத்தான் ஆசை. ஆனால் அதுக்கு இன்னும் டைம் வரல போல இருக்கு. அதான் எல்லாம் ரகசியமாகவே பண்ணிக்க வேண்டியதாக இருக்கே. ம், எனக்கு எப்போ கொடுத்து வச்சிருக்கோ நடக்கிறப்ப நடக்கட்டும். வாங்க போகலாம். ம், சாரி. பரவாயில்ல, எழுப்பிடாதீங்கங்க. சரி, எழுப்பல. ஃபர்ஸ்ட் டே போகிறோமே, சரி பிள்ளைய பார்த்துட்டு போவோம் வந்தேன். அவன் நல்லா தூங்கான். நீங்கள் எப்படி ஆஃபீஸ் போயிட்டு ஸ்டேஷனுக்கு வர 11 ஆயிரும்ல. ஆமாம், அதுக்குன்னு பிள்ளைய எழுப்பி விட்றாத என்ன. நல்லா தூங்கட்டும். எப்போ எழுப்பி வருதோ அப்போ எந்திக்கிட்டோம். அப்போ ஊருக்கு நாளைக்கு போனால் போகுது. சரிதான். அதான் வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லியாச்சே. அப்புறம் என்ன? அதுக்குன்னு 2 பேரும் ரொம்ப செல்லம் கொடுத்து அப்புறம் எந்நேரம் தூங்கிட்டே இருக்கிறது தான் வேலையாக போயிடும். நம்ம பிள்ளைங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க சத்யா. ரேகா எப்படி என் கூட ஆஃபீஸ் வந்துடுவான். இவ ஊருக்கு போகிறாள. ஆமாண்ணே, அது வேற எனக்கு கருக்குன்னு இருக்குது. அனிதாவையும் வித்யாவையுமே என்னை வாடுபடுத்துச்சு அந்த பாட்டி. இவளை வேற ஒரு வார்த்தை சொல்லி பிடிச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோ, என்ன பண்ணுவாளோ, எது பண்ணுவாளோன்ட்டு. ஏற்று பேசுவாதான், அடங்கியெல்லாம் போக மாட்டா. அதுக்குன்னு கொட்டை கொட்டை குனிய முடியுமா சத்யா? பேச வேண்டிய இடத்துல அப்புறம் பேசிதானே ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு விடு. என்ன 2 பேரும் இப்படி சொல்கிறீங்க? அந்த மனசில் பாருங்க ஒரு நிமிஷம் 2 பேருமே. நானே மதிய சாப்பாட்டை பார்த்துப்பேனா? நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்களாம். ம், அதெல்லாம் முடியாது. உங்கள் கூடயே நானும் வருவேன். போகும்போதே ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் அன்னைக்கு மாதிரியே நம்ம அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் இங்கே கிளம்பி வந்துடலாம். ஆ மம்மிமா. ப்ளீஸ் ப்ளீஸ். அடி அத்தே, கனவா நிஜமா? ஏன் பேத்தி என்னடா அடுக்கு மேலே அடுக்கா பொட்டு வச்சு பூ வச்சு அது எப்படி மடியில் உட்காந்துருக்கா? போதுமா? பத்தல தான். இறங்கி அட போக பார்த்தா. ஒன்று அவைய சாப்பிட்ட முன்னாடி நீ சாப்பிடு, இல்லை நீ சாப்பிட்ட முன்னாடி அவருக்கு போடு. முடியாது, 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அந்த மனுஷன் ஏதாவது கண்டுக்கிறாரா? இன்னும் அவளையும் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. சரி, இவதான் என்னாலும் பிரம்மாம்பாளே. உட்கார அப்பத்தா, நீயும் சாப்பிடுவியா? அதெல்லாம் நான் உங்கள் அப்பா கூட சாப்பிட்டுக்கிறேன். உங்கள் அக்காளுக்கு வெளியே போகிறாளுங்களாம்மா. நீ போறியா? நானும் போகணும். அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க அப்பத்தா. நான் ஆஃபீஸ் வேறு போகணும், ரிசைனிங் லெட்டர் தர. அந்த மணி ரேவதியும் தான் தரேன்னு சொன்னா. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பூ மாதிரி எப்போ போல ஜாப்க்கு போவா. சோனி தெரியல. சத்தியம் போல உனி தூங்கிட்டு இருக்குது. ரிசைனிங் லெட்டர் தானே தரணும். அதான் 10-11 மணிக்கு அப்படி போவோம். உங்கள் அப்பா உங்கள் அண்ணனுங்கெல்லாம் ஒன்றா போயிடுவாங்க. உங்கள் அம்மா நீ கமிஷன் ஆகிறாரல்ல சத்யன், அதான் அங்கே போவாலும் என்னவோ. அப்போ நீ எதில் போவ கேட்டிங்களா? அதுக்கு தான் நான் உங்கள் கூட வரேன்னு சொன்னேன். என்னவோ உங்களுக்கு காரு வண்டி எதுவுமே இல்லாத மாதிரியே பேசுவீங்களே. ஓ, நீ 1.5 வண்டி கூட போறியோ? உங்கள் அப்பனே ஏதோ சிக்கல் பிக்கல், நேற்று யாரோ வந்தாங்க, ஏதோ பிரச்சனை வரும்ன்ட்டு பயந்துட்டு கிடக்கான். இதில் சரி, சிவா இருக்காரு. சிவாவை சத்தியம் கவனிச்சுட்டு தான் இருக்கான். பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பேபிமா நான் இப்போ கிளம்பிடுவேன். நீங்கள் சொன்ன மாதிரியே ரிலாக்ஸாக ஒரு 10-11 மணிக்கு போயிட்டு ரிலாக்ஸாக வாங்க என்ன. சிரித்துட்டாச்சு. அப்பா அங்கே ஒத்துக்கலைன்னு அர்த்தம். சத்தியமுள்ள மாப்பிள்ளை தம்பி இருக்கிறதாச்சு அவங்களோட போயிடுவா. நீ இவ தனியாக தான் போகணுமோ? கூட துணைக்கு பாட்டி வேணா கூட்டிட்டு போங்களே. பாட்டிய நீ வரே அப்பா என் கூட? நான் அவளுகளோட போகிறேன். பார்த்தீங்களா? என்ன ரேக்கா, உங்கள் அக்காங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் டாக்டர் பரிசீல காலி பண்ணி விட்டுருவாளுகோ. பாவம் அந்த மனசுல என்ன வந்து போய் இங்கே வந்திருக்காரு. அது வேறையா? தாங்க பையனா ப்ளீஸ். சரி அப்பத்தா, நான் என் வண்டியிலேயே போகிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், முடிஞ்சா நான் வரேன் என்ன. ஐயோ, நான் நினச்சது சரிதான். என்னடா பிள்ளை இன்னைக்கு ரொம்ப லட்சணமாக தெரியறாளேன்னு பார்த்தேன். வகுடு புட்டெல்லாம் வச்சிருக்கா. என்ன பார்த்தா? ஒன்றும் இல்லையா சத்தி. சரி போ சாப்பிடு. ஏன் அங்கே போகிற கமிஷனர் ஆஃபீஸு? இல்லை இல்லை.
யாராவது பார்த்தா சிவா கூட இருக்கான்னு எனக்கு சத்யாக்கெல்லாம் தெரியும். மற்றவங்களுக்கு என்ன பார்த்தா அதே நீ மதியம் எங்க கூடயே வந்துட்டீங்கன்னா அங்கேயே சாப்பிட்டு வந்தலாம் என்ன இல்லையா அத்தனை நேரத்துக்கு அப்புறம் நீ தான் இங்கே வந்து சமைச்சிட்டு இருக்கணும். அட பாவிகளா, எல்லாத்தையும் ஏன் தலையில போடுறீங்க? இதை இப்போ போட்டிருக்காளே தலையில ஒரு குண்டு, அதனாலதான் நான் குண்டு போட்டேன். அப்புறம் சத்தியமுள்ள அந்த பையன் கூட போயிடும். உங்கள் அக்காங்க 2 பேரும் நீனா கூட டாக்டரோடைய சித்திரக்கே சரியாக இருக்குது. உங்கள் அம்மா நீ எந்நேரம் போயிட்டு எந்நேரம் வராளோ, சத்தியாம அப்படித்தேன். அப்புறம் அது இங்கே சமைக்கிறது. சரி அப்போது நாளைக்கு ஷாப்பிங் போகலாமா? இல்லை நானும் சமைக்கணும் சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் டயர்டாகவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கு ஷாப்பிங் போயிட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம். ஓகே சரி, நான் சொல்லி பார்க்குறேன்னே. எப்படி வகுடு போட்டு வச்சு சிவா மாட்டிவிட போகிறான். சீக்கிரம் என் பேத்திக்கு கல்யாணமும் ஆடுப்போகுது. இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும்? கிழவன் தான் யார் கல்யாணத்தையும் பார்க்காம போய் சேர்ந்துட்டாரு. நான் இதை ஒன்றையான்னு பார்த்துட்டு போய் சேர்றேன். கிழவி என்னதான் திங்க் பண்ணிட்டு போகுது தெரியலையே. நீங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்கள, அதான் கண்டிப்பாக சுற்றி போகணும்னு நினச்சிட்டே போகிறாங்க பாட்டி. ஆஹா, ம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இன்னைக்கு இவ ரொம்ப அழகா இருக்கா, சிவன் வேற வந்திருக்காரு, அவர் பின்னாடியே போயிடுவாளோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. நீ பின்னாடியே போனா என்ன, முன்னாடியே போனா என்ன, எப்படினாலும் நீ சந்தோஷமா இருந்தா சரிதான். என்ன கிளவி ஆசைப்பட்ட மாதிரி கிராண்டா கல்யாணம் தான் பண்ணி பார்க்க முடியாது. சரி, பண்ணி பார்க்கலனா நீ பேத்துக்கு பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். என்ன சத்யா அது? அனிதா இருந்தா இப்படிலாம் உட்கார விடுவாளா? நம்ம பிள்ளை மேல எவ்வளோ பாசம் இருந்தா இப்படி காலை தொட்டுட்டு உட்காந்துருப்பாரு. கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம அவளோட குணத்துக்கே உங்க பொண்ணு எவ்வளவோ பொறுத்து போகணும். நீ அவ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தெளிவா நடந்துக்குவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாம நினைக்கிறோம், ஆனா எல்லாரும் அவங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க தானோ, அப்புறம் விளையாட்டுத்தனமா அப்படி இப்படி இருக்கிறத கல்யாணம் ஆனா அப்புறம் எல்லாம் பொறுப்பு வந்துடும். என்னவோ போங்கம்மா, எல்லாம் சரியானா சரிதான். நீ என்னம்மா அவளை பார்த்துட்டு வரையாக்கும்? ஆமா, அவங்களாம் எங்கேயா ஷாப்பிங் போறாங்களாமா, இவ வேறாளான்னு கேட்டு வர சொன்னாங்க. அது அவள் வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னான். இவளும் அப்படித்தான் சொன்னா, அப்புறம் தூங்கிட்டு இருக்கா. அவ எந்திரிச்சு ரெடி ஆயிட்டா, நீங்களாம் முன்ன போங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், இல்லைன்னா நாளைக்கு போகலாம் அப்படிங்க. சரி, அப்போ என்னமோ பண்ணுங்க, எங்களுக்கு அங்கே எவ்வளோ நேரம் ஆகுதோ, பசங்களுமா வரேன்னாங்க. தெரியல, இந்த ஈஸ்வர் தான் அவங்க அண்ணனை கூட்டிட்டு பிள்ளைங்க 2 கூட்டிட்டு போவானாட்டுக்குது. ஓட்டம் இருக்கிற பக்கமாக கூட்டிகிட்டு போனாவது ஏதாவது ரியாக்ட் பண்ணுவானான்னு அவன் பார்க்குறான். ஒரு ரியாக்ஷனும் இல்லையே, என்ன பண்ணுறது? அதான் சிவராமா, சரி ஷாப்பிங் போனால் போயிட்டு பீச்சுக்கு போனால் போயிட்டு வரட்டும். நீமா ஷாப்பிங்க்கு வேணால் கூட போயிட்டு வந்துடுவேன், பீச்சுக்கெல்லாம் போகல. இவளுக்கு என்ன சினிமாக்கெல்லாம் போவாளுகளாட்டுக்குது, என்னமோ வந்துட்டு. இவ இப்படி தூங்குறா பூமாரி. அவ கிளம்பிட்டா. ரேகா ரேகா ஒத்தையில் அவங்க கூட போகிறக்கு யோசிக்கா போல இருக்கே. சிவா இருப்பாரல்லோ அப்படின்னா சரிம்மா, பிள்ளைங்க என்னமோ வந்துட்டு, ஆனால் எப்போ எங்கே இருக்கேன்னு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா சரிதேன். எல்லாம் ஞாபகத்தில் இருக்குதில்ல நான் சொன்னது. நான் ஒன்றும் பிள்ளைகிட்ட சொல்லலை. சொல்லிடுமா, பார்த்து பதனமாக இருக்க சொல்லி. காசு ஏதாவது வேணும்னா கேட்க சொல்லு, நான் போட்டு விட்றேன். அவளுக்கும் டாக்டருக்கு மாத்திரக்கு ட்ரெஸ் இல்லை, அப்புறம் ஏதாவது வேணுங்கிறது எல்லாம் வாங்க போகணுமில்ல, அதுக்காக போகிறாளுங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் தானே அப்போ போட்டுக்குவாரு, காசெல்லாம் என்கிட்ட எதுவும் கேட்கல. வேண்டாம், டாக்டர் காசு செலவு பண்ணி அதுக்கு அவள் வேற வந்து மறுபடியும் ஆட போகிறா. நம்மளே கொடுத்துக்கலாம். அவருக்கு என்ன மனசுல ஏட்டுக்கு சத்யா, நம்மளே ஏதாச்சும் சொல்லுவோம்னு நினைப்பாராட்டுக்கு. அண்ணன் விஷயமெல்லாம் சொன்னாரா? சொன்னாப்ல, ஆனால் அவங்களுக்கு நீ தெரியாதല്ലോ. பார்த்துக்கலாம் விடுங்கம்மா. சரி, நான் இவங்களை எழுப்பிலாம் தான் வந்தேன், எல்லாம் ரெடியாகி சாப்பிட்றாங்க, இதுக்கு ஒரு துளி சாப்பிட்டு படுத்துன்ட்டு. இவங்க அப்பா எப்போ எந்திப்பாங்களோ அப்போ எந்திக்கிட்டும், அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாப்ல. நம்ம எல்லாரும் போயிடுவோம்ல சத்யா. இல்லைன்னா போகும்போது எழுப்பி சொல்லிட்டு போக வேண்டியது. அப்போ சரி. இருமா, நான் உன்னைத்தான் காணோன்ட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எதுக்கையா இதெல்லாம்? பெற்றவங்க ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு இல்லாமையா போயிருப்போது? அப்படி இல்லைம்மா, என்னன்னாலும் எனக்கு அப்பா அம்மாவா எல்லாமாவும் இருந்து என்னை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டதே நீதாம்மா. அப்புறம் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காமியா? சரிப்பா, உன் மனசு போல எல்லாம் நல்லதாவே நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். இது சசி வாங்கி கொடுத்த பதவியாக இருந்தாலுமே நான் நினச்சது மட்டும் நடந்துருட்டோம். என் வாழ்நாள்லேயே அதாம்மா சந்தோஷமான நாள். உன் மனசு போல எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஐயா. நடக்கணுமா, அப்போதான் நான் ஒரு நல்ல அப்பனா இருந்ததுக்கு அர்த்தமே.
வராரு? இவ சொல்றதுல ஏதோ அர்த்தம் இருக்கு. ஆனா புரியலையே.